ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி சிலபஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துருக்குறோம். அதில் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் அதனுடைய பங்களிப்புகள் எப்படியெல்லாம் இருக்குது. ஸோ பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும் பொழுது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது ரெண்டும் கம்பைனாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தீங்கன்னா 1948 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் 5-year பிளான், ஸோ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்காக போடப்படக்கூடிய அந்த ஐந்தாண்டு திட்டங்களின் அடிப்படையில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தொழிற்சாலைகள் சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா. அப்போ இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய மிக முக்கியமான தொழில் நிறுவனங்கள் எல்லாமே, தொழிற்சாலைகள் எல்லாமே இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த காலகட்டம் முதல் தான் தொழிற்சாலைகளுக்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டு தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சியை நோக்கிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்கி தருதல் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்டோட எல்லா பப்ளிக் செக்டார்ஸ் மட்டுமே வச்சு என்ன பண்ணிட முடியாது, ஒரு நாட்டு மக்களினுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கிட முடியாது. பட் பப்ளிக் செக்டாரை தாண்டி பிரைவேட் செக்டார் எந்த அளவுக்கு பொருளாதாரத்திற்கு சப்போர்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய பொருளாதார மேம்பட்ட நிலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ப்ரைவேட் செக்டாரும் நமக்கு பண்ணி தராங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரைசேஷனை தான் நம்ம மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரெப்ரசன்டேஷனாக சொல்லப்படுதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள், ஸோ எவ்வளவு மக்கள் ஒரு நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக ஆஸ் பர் த 2011 சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா we have 121 crores of the population in India அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த 121 crores கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே லேபர் ஃபோர்ஸ், அதாவது எல்லாருமே உழைப்பாளர்களாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஓல்டேஜ் பர்சன்ஸும் வருவாங்க, சில்ட்ரன்ஸும் வருவாங்க இல்லைங்களா. ஸோ பிலோ 14 அண்ட் above 60, ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாப்புலேஷன் கேட்டகரியில் வருவாங்க. பட் நம்மளுடைய லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பர்சன்ஸ் யாருமே வர மாட்டாங்க. சரிங்களா. அப்போ எவ்வளவு மக்கள் நம்மளுடைய எக்கனாமிக் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் வேலை செய்யறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு வேல்யூவை நம்ம அனாலிசிஸ் பண்ணி எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளால் எவ்வளோ மக்கள் நமக்கு இருக்கிறாங்க, அதன் மூலியமாக தான் நம்மளுடைய பொருளாதாரம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த கேட்டகரைசேஷன் நான் சொன்ன மாதிரி 50 to 60 இயர்ஸ், அதாவது 15 இயர்ஸ் 14 இயர்ஸ் வரைக்குமே அவங்க சில்ட்ரனாக தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. இதில் நம்ம 15லேருந்து எடுக்கும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் வரவங்க மட்டும்தான் நம்மளை என்ன கேட்டகரியில் கொண்டு வந்து வைக்கிறோம், ஒர்க் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸாக நமக்கு 15 to 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணப்படுறாங்க, நமக்கு இந்த கேட்டகரியில் வராங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே they are contributing something to the India's GDP அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவினுடைய ஜிடிபி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும். ஏன்னா ஆஸ் பர் த 2021 டேட்டா பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மூவ் ஃப்ரம் த 7th position to the 6th position ஃபார் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி, அதாவது லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் எக்கானமியும் 7th இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரெசென்ட்லி ஆஸ் ஆன் 2021 இட் மூவ்டு ஃப்ரம் 7th position to the 6th position ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு நமக்கு பார்க்கப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது அப்படின்னா அதற்கான பேசிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லேபர் ஃபோர்ஸ் தாங்க. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு இந்த லேபர் ஃபோர்ஸ் இருக்குதோ இதை பொறுத்து தான் நமக்கு என்ன பண்ணப்படும், ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக வெவ்வேறுபடியான
மக்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தங்களுடைய பணிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய மக்களால் தான் என்ன பண்ணப்படுது, ஒவ்வொரு நாளுமே நமக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அண்ட் அபோவ் 60 இயர்ஸை கிராஸ் பண்ணவங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எதனால் அவங்கள நம்ம உள்ளே கொண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நாம் ஒரு ஆக்குபேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இட் வில் நாட் அடாப்ட் டு டூ தட் ஒர்க் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அவங்களோட கேட்டகரைசேஷன் லெவல் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுக்கும் பொழுது மேபி அதில் ரொம்ப ஹார்டான ஒர்க்ஸோ அல்லது நம்மளால் பண்ண முடியாத சில ஒர்க்ஸையும் நம்ம அந்த ஏஜ் குரூப்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதன் மூலியமாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் mass of the production அப்படிங்கிறத we cannot able to synthesize or we cannot able to produce. So that's why we are neglecting the age group between the less than 15 years and those who are crossed 60 years of the age அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்தபடி அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்தபடி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஆக்குபேஷன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறோம், அதுலேருந்து நம்ம கொண்டு வந்து வச்சிடறோம். சரிங்களா? ஸோ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக நம்ம கன்சிடரே பண்ண போகிறதில்ல. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய டோட்டல் செக்டாரல் கான்ட்ரிபியூஷனும் நமக்கு கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது இந்தியாவினுடைய இந்த கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் பிரைமரி செக்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார், மூணாவது பார்த்தீங்கன்னா டெரிஷரி செக்டாருங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பிரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், அதாவது விவசாயத்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுவே டெரிஷரி செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி பங்கீடையும் இந்தியாவிற்கான பொருளாதார கட்டமைப்பையும் நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது இந்த 3 விதமான லெவல்ஸ்லையுமே நமக்கு என்ன பண்ணப்படுது, ஜிடிபிக்கான மதிப்பீடு மேற்கொள்ளப்படுதுங்க. இதை எல்லாமே நம்ம யார் மூலியமாக பார்க்குறோம், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, இது எல்லாமே மானிட்டரிங் பண்ணப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிரைமரி செக்டார்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது யூசிங் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்க, அதாவது இயற்கை வளங்களை கொண்டு you are going to generate some income. சரிங்களா? ஸோ யூசிங் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் they are going to generate the income அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பிரைமரி செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுவே செகண்டரி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக நம்ம இதை சொல்லிடலாம், ஃப்ரம் த ரா மெட்டீரியல்ஸ் டு த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஸோ மூலப்பொருட்களை கொண்டு முழுமையான பொருட்களை உருவாக்குதல் அல்லது தயாரித்தல் அப்படிங்கிறது தான் இரண்டாம் நிலைத்துறை அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சரிங்களா? இதுவே மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த சர்வீஸ் செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதை நம்ம சேவைகள் துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 நிலைத்துறைகளுமே நமக்கு எப்படி இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு ஒரு மாதிரி எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்கனாமிக் சிஸ்டம் கிரியேட் ஆனிச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ பிரைமரி செக்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னன்னாலும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு நேமே என்னன்னு நமக்கு தெரியுது, அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ கண்டிப்பாக இந்த பிரைமரி செக்டாரில் என்ன வந்துடும், நமக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங், மீன் பிடித்தல் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி, காடுகளை வளர்த்தல், அதே மாதிரி மைனிங் அண்ட் குவாரிங், ஸோ கனிம வளங்களை எடுத்தல் மற்றும் சுரங்கம் தோண்டுதல் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், we can call it as a primary sector அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரீஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது
from the raw materials to the finished product. ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா from the raw materials to the finished products. அதாவது அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், அதாவது இந்த செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் த பிரைமரி செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட வேலை என்ன? ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரா மெட்டீரியல்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா, மூலப்பொருட்கள் அப்படின்னு. இந்த மூலப்பொருட்கள் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரம் த பிரைமரி சோர்சஸ் ஆல்ஸ். ஸோ பிரைமரி சோர்சஸ்லேருந்து தான் நமக்கு என்ன பண்ணப்படுது, நமக்கு செகண்டரி செக்டாருக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிரைமரி செக்டாரினுடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் தான் செகண்டரி செக்டாருக்கு என்ன பண்ணுது, நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா என்ன பண்ணப்படுது, வேல்யூபிளான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றப்பட்ட பிறகு இட் கேன் பி சர்க்குலேட்டட் டு த மார்க்கெட் அண்ட் இட் வில் பி யூஸ்டு பை த கன்சியூமர் ஸோ தட் த எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் வில் பி ஃபங்க்ஷனிங் இன் ஸ்மூத் கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ ஒரு பிரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மச் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணுமோ அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறத வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கான அடிப்படையான ஒரு விஷயமே நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடம் நம்ம பிரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் wherever the natural resources are available we are going to utilize that, so it comes under the primary sector. The major contribution given by the primary sector அப்படின்னா the major proportion given by the field of agriculture, so that the primary sector will be considered as a agriculture sector அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுவே செகண்டரி செக்டார் அல்லது இரண்டாம் நிலை துறைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா it is also called as industrial sector. So the term defines that from the raw materials to the finished products in short, so that the raw materials are obtained from the primary sector and it will be converted in industries, so that it is named as a industrial sector. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இரண்டாம் நிலை துறையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய செயல்பாடுகள் எங்கு மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is contributed in the industries. So major proportion it took place in the industries. That's why the secondary sector will be called as the industrial sector அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுவே நம்மளுடைய இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன்னு ஒரு ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும். It is basically an agriculture product. So these raw materials will be converted into cloths when we go for the secondary sector, because the cotton will not be able to convert into a cloth at a home or any other places. So we have to took that raw materials from the agricultural sources, then we move on to the industry so that the cotton will be converted into a cloth that took place in the industrial sector. That's why this secondary sector was considered as a industrial sector அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எங்கே நடைபெற்றுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இது என்ன பண்ணப்படும், ஆல் த எக்கனாமிக் சிஸ்டத்தோட பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது திங் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், தென் மூணாவது திங் பார்த்தீங்க அப்படின்னா கன்சம்ஷன். அப்போ இந்த மூணு விஷயத்துலையும் நம்ம வச்சு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒட்டுமொத்த எக்கனாமிக் சிஸ்டம்ஸுமே நமக்கு ஃபாலோ பண்ணப்பட்டு வருதுன்னு பார்க்கலாம். அப்போ செகண்டரி செக்டார் மூலியமாக உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாமே இட் ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பீப்புள் அண்ட் தென் இட் ஹேஸ் டு பி கன்சியூம்டு பை த பீப்புள், ஸோ தட் த அப்கமிங் ப்ரொடக்ஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பீப்புள் ஃபார் த ஃபியூச்சர் யூசர்ஸ். ஸோ இதுதாங்க பேஸு. அப்போ பிரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாரும் தே ஆர் ஹேவிங் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா we move on to the tertiary sector. So tertiary sector it is also called as the service sector அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் செக்டாரில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எஜுகேஷன், மெடிக்கல், பேங்கிங், இன்சூரன்ஸ், health, transport, communication. ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா these are the various service sectors providing services all the day. அப்போ எல்லா நாட்களுமே நமக்கு என்ன பண்ணப்பட்டு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சேவைகளை கொடுத்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டாருங்கிறது நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டமில் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஒவ்வொரு செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸையும் நம்ம எடுத்து ஒரு அனாலிசிஸ் பண்ணும் பொழுது soon after the independence
இந்தியா வாஸ் நாட் ஏபிள் டு கிரியேட் மோர் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா, அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் த ப்ராப்பர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அதனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு பண்ணப்பட்டது? வி ஹாவ் பிளான்டு டு மேக் அ கான்ஸ்டிடியூஷன் இல்லைங்களா. ஸோ லேட்டர் தட் தான் என்ன பண்ணப்பட்டது நமக்கு, we are going to start a planning commission for the implementation of 5-year plans in India அப்படிங்கிறத ஆரம்பிச்சு 1950 நமக்கு பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டு from the year 1951 onwards up to 2017 so far 12 5-year plans has been planned, and the last 5-year plan was cancelled during the year 2014, and this planning commission was abolished and it was converted into a Nidhi Aayog for the எக்கனாமிக்கல் மானிட்டரிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த டெர்ஷியரி செக்டார் அப்படிங்கிறது இட் இஸ், அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் ஹேஸ் அ ஜியாகிரபிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ புவியியல் சார்ந்த அமைப்புகளை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணப்படுது, பிரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது இட் வில் பி கேட்டகரைஸ். when we go for the tertiary sector it is applicable for all the parts of the India. So this tertiary sector will be considered as a most useful sector and it is contributing more to the India's GDP அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா this tertiary sector will be used for all the peoples of India. அப்போ பிரைமரி செக்டார்னு பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே we cannot make the agriculture and all the places we cannot able to catch a fish அப்படின்னு நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ நம்ம மினரல்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய குவாரிங் ஆகட்டும், இது எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே நம்மளால பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ பிரைமரி செக்டார் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் த ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அதே மாதிரி செகண்டரி செக்டார் which is related with the primary sector. ஏன்னா where the raw materials are available, that places will be selected for making the industries or implementing the industries so that the production will be increased and it will be satisfy the all the peoples of the India அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்களா. But when you move on to the tertiary sector, it does not depend any other sector for the functioning இல்லைங்களா. And it is the one of the most important sector which will be useful by various peoples of the India every day. ஸோ அதனால தான் நம்மளுடைய இந்த மூன்றாம் நிலைத்துறை அப்படிங்கிறதுனுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகப்படியான ஒரு பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டாருங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் we move on to the employment structure in India. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் த மல்டி டைமென்ஷனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில சமயங்களில் எம்ப்ளாய்மெண்ட் சரி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஃபுல்லாகவே கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா we are facing the 4 seasons every year அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ when we feel hot when you are in the month of May இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கான டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏசி சர்வீஸ் பண்ணுவோம், புது ஏசி வாங்கி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ரெகுலர் மானிட்டரிங் எல்லாமே எப்போ நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா when we are very nearer to the summer season அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we will go for these types of சர்வீசஸ் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் வருஷம் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்போ இந்த ஏசியே நமக்கு தன்னுடைய ஆக்குபேஷனாக வச்சிருக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 4 to 5 months மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், they can able to survive for using these types of employment opportunity. பிகாஸ் நீங்கள் பனிக்காலம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஏசிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணவே மாட்டோம். அப்போ ஒரு இயர்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் we cannot provide employment throughout the year அப்படின்னு நான் பார்க்கலாம். பட் several employments was created as per the plan அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it has to be give the employment throughout the year அப்படிங்கிறது தான் லாஜிக் சரிங்களா. பட் சில சமயங்களில் நமக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வருடம் முழுவதும் நம்மளால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியாமல் only a few months in the year the employment will be providing to the specific சர்வீசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பொதுவாகவே த எக்கனாமிக் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ், அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரைமரி செக்டார் ஆர் அக்ரிகல்ச்சர் செக்டார், அண்ட் செகண்டரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார், அண்ட் டெர்ஷியரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதை பேஸாக வச்சு தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. பட் வென் யூ மூவ் டு த ஷேர் ஆஃப் த ஈச் செக்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது யுவர் பிரைமரி செக்டார் will be considered as more அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. பட் அதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, as per the data given by the NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும்
இந்த பிரைமரி செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் பாருங்க 72 to 73ல இட் வாஸ் த மேஜர் ஷேர் ப்ரொவைடட் பை த பிரைமரி செக்டார் இன் த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. அப்போ இதுவே இண்டஸ்ட்ரியல் செக்டார் அல்லது செகண்டரி செக்டார்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 11% அப்படின்னு பார்க்கலாம். இதுவே டெர்ஷியரி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15% தாங்க இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் வென் யூ கோ ஃபார் த 2011 to 12 டேட்டா அப்படியே பாருங்க பிரைமரி செக்டார் கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கும். ஏன்னா பிரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயம் நிறைய கொடுக்கப்பட்ட பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க, நமக்கு அதனுடைய எமர்ஜென்சி மூலியமாக என்ன இருக்கும், பிரைமரி செக்டாரை தாண்டி த பீப்புள் ஹேஸ் டு கோ ஃபார் த செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்க ஆஸ் ஆன் 2011 2012 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 74% நமக்கு இருந்த பிரைமரி செக்டாருடைய ஆக்குபேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25% கிட்ட நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ less than 25% the contribution provided or the employment given by the primary sector was reduced அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா. அப்புறம் பாருங்க நம்மளுடைய கிட்டத்தட்ட செகண்டரி செக்டார் பாருங்க இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் a lot. அதாவது half of the percentage என்ன இருக்குது, நமக்கு அப்படியே டபுள் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இங்கே 11% இருந்தது, இங்கே எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட இட் ஜம்ப்டு ஃப்ரம் 12% to 24% பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டெர்ஷியரி செக்டார் பாருங்க 15% இருந்தது, இட் கான்ட்ரிபியூட்டட் டு த 27% அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 27% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வாஸ் ஒர்க்கிங் இன் த tertiary sector அப்படின்னு பார்க்கலாம். and 24% depending on the secondary sector and 49% of the employment was provided by the primary sector அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். அப்போ இதன் மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனப்ப we have only one choice. ஸோ பிரைமரிங்கிற ஒரு விஷயம், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மக்கிட்ட இருந்த ஒரே ஒரு சோர்ஸ். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட அந்த இன்டர்வலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீரியட் இன்டர்வல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா there will be a slight changes in the contribution or the sharing of the sectors in the employment அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த percentages வச்சு பார்க்கும் பொழுது primary sector is also providing the employment and also the secondary sector and also the tertiary sector. But when compared to the previous years, அதாவது ஒரு 50 years decade முன்னாடி நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it will be more comfortable and provides more employment to the youths of the India அப்படின்னு நமக்கு பார்க்கப்படுது. சரிங்களா, அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the workers are engaged in the different sectors of the economy. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டாரை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி என்ன பண்ணல நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இட் வில் பி explaining about the different sectors of the economy and the workers engaged in various types of sectors பார்க்கப்படுதுங்க. அப்போ ஆக்குபேஷன் வைஸ் பார்க்கும் பொழுது it will be generally vary from one countries to the another country. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது it will be the workforce, labor workforce அப்படிங்கிறது will be contributing more to the primary sector அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் some smaller proportion to the secondary sector and tertiary sector அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா majority of the peoples are living in the rural and they don't have the proper industrial setup அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ they have to go for the agriculture as the ஆக்குபேஷன் அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத இந்தியாவினுடைய பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்தியன் எக்கானமியோட பேக் போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூரல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியினுடைய தன்மை மாறிக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகள் வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒர்க் ஃபோர்ஸ் எங்கேஜ் ஆகிருக்கிற அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேயும் டெர்ஷியரி செக்டார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டாரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் பிரைமரி செக்டாரை கம்பேர் பண்ணுறப்ப when you concentrate on the secondary sector and tertiary sector அப்படின்னா it will be providing more sources to for the employment அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எத்தனை பேர் கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பை பெறுவாங்க, வருஷம் ஃபுல்லாக பெறுவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பட் when the industries was implemented or any type of new industries created அப்படின்னா it will be providing the employment opportunities throughout the year அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ tertiary sector and secondary sector அப்படிங்கிறது it will be completely
giving protection for throughout the year for providing the employment opportunities to the பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் நம்மளுடைய ஒர்க் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன் அக்ரிகல்ச்சர் இட் வில் பி வெரி ஸ்மால் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோர்ஸஸ் வில் பி கிவன் இன் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவினுடைய எம்ப்ளாய்மெண்ட் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இதில் டெவலப்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது இட் பிளேயிங் எ மேஜர் ரோல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திஸ் எம்ப்ளாய்மெண்ட் growth has been increased at an average rate of 2%. ஸோ டியூரிங் த டிகேட்ஸ் அப்போ 1972லேருந்து 73 வரைக்கும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த எம்ப்ளாய்மெண்ட் growth அப்படிங்கிறது என்ன இருக்குது, நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி when we go for the types of the employment in India அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a organized sector and unorganized sector, then public and private sectors அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? இதில் இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். The organized sector அப்படிங்கிறது it will be incorporated with the appropriate authority or government so that it will following the rules and regulations அப்படின்னு பார்க்கலாம். அப்போ என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது, அதனுடைய ஆர்கனோகிராம் எப்படி இருக்குது, வாட் வி ஆர் கோயிங் டு டூ, அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், முன்னாடியே நம்ம அதை ஸ்டடி பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம், ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், பேங்கிங் இட்ஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரயில்வே அண்ட் இன்சூரன்ஸ், அதே மாதிரி நமக்கு நார்மலாக இண்டஸ்ட்ரீஸில் ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய நம்மளுடைய தொழிற்சாலைகள் மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை கொண்ட ஒரு செக்டார்ஸை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆர்கனைஸ்டு செக்டார். பிகாஸ் we have a வெரி குட் ஆர்கனைசேஷன் ஆர்கனோகிராம், அதாவது நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் இட் வில் பி ப்ரொவைடிங் த வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் when you go for the organized sector அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி the organized sector providing the job security as well as it will be also providing the higher wages when compared to the unorganized sectors. அப்போ பிற துறைகள் அல்லது தனியார் நிறுவனங்களை சார்ந்திருக்கும் பொழுது நம்மளுடைய ஆர்கனைஸ்டு செக்டாரில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளுடைய பணி பாதுகாப்பு, ஜாப்க்கான செக்யூரிட்டி. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா we are going to get more amount when you work in the organized sector which was functioning by the government. But when you go for the private companies, என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும், பே அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ பட் ஆர்கனைஸ்டு செக்டார் வில் பி ப்ரொவைடிங் த குட் சேலரி, ஃபிக்ஸட் ஒர்க்கிங் ஹார்ஸ், பெய்டு ஹாலிடேஸ் அண்ட் ப்ரொவைட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் ஆல்சோ மெடிக்கல் அலவன்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இதுதான் ஆர்கனைஸ்டு செக்டாருக்கும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? இதுவே அன்ஆர்கனைஸ்டுன்னு பாருங்கள், these unorganized sector of the economy characterized by the household manufacturing activity and small scale industries. அப்போ இதை நம்ம ஃபுல் ரெப்ரஸன்டேஷனாக என்ன பண்ண முடியாது, இட் இஸ் த மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரியான ரெப்ரஸன்டேஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா இந்த அமைப்பு ரீதியாக நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒழுங்கமைக்கப்படலை. அப்போ ஒரு கரெக்டான ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? பட் இதுலேயுமே நமக்கு என்ன பண்ணப்படுது, சம் இம்பார்ட்டண்ட்டான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு உருவாக்கப்படுது. ஏன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ கன்சிடரிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு த இந்தியாஸ் ஜிடிபி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதனால் என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு தே ஆர் பேயிங் வெரி லோ அமௌண்ட் அண்ட் இட் வில் நாட் கெட் ரெகுலர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெய்ட் லீவ் கிடைக்காது, சிக் லீவ் கிடைக்காது, எம்ப்ளாய்மெண்ட்டினுடைய செக்யூரிட்டி அப்படிங்கிறது நாட் செக்யூர்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பீப்புளுக்கு ஒர்க்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாத சில சமயங்களில் யூ ஹாவ் டு லீவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா திஸ் செக்டார் வில் பி ப்ரொவைடிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வில் பி எம்ப்ளாய்டு வென் யூ கோ ஃபார் த அன்ஆர்கனைஸ்டு செக்டர். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ப்ரொவைடிங் சம் சேல்ஸ் பிஸ்னஸ் அண்ட் நம்மளுடைய ரிப்பேரிங் பிஸ்னஸஸ், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுல என்ன பண்ணப்படுது, சம் பீப்புள்ஸ் ஆர் இன்க்ளூடட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர் அண்ட் they do not enjoy any special benefits or job security. அப்போ அந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அல்லது ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் வேணாலும் என்ன பண்ணப்படுது, நமக்கு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதே மாதிரி these enterprises are not registered with the government. அப்போ these types of unorganized sectors functioning in India
வில் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் த கவர்மெண்ட் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி it will be divided based on the assets and the services provided அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. இப்போ பாருங்க, பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் it will be having the service motive அப்படின்னு பார்க்கலாம். இதுவே பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் it will be having the profit motive. அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ் ஓன்ஸ் த அசட்ஸ், இந்த இடத்துல பிரைவேட் ஓன்ஸ் த அசட்ஸ். ஸோ வேஜஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயருக்கு கவர்மெண்ட் வில் பி ப்ரொவைடிங். பட் when you go for the private sector, wages will be paid by the owner of the private enterprises. So இது எல்லாமே these are all the major difference between the public sector and private sector. இப்போ எக்ஸாம்பிள் சில இடம் பார்க்கலாம். ஸோ என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பப்ளிக் செக்டர். அதே மாதிரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நம்ம சேலமில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது அடுத்தது பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஸோ இது எல்லாமே these are all the most important private sector அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. சாரி, பப்ளிக் செக்டர்னு பார்க்கப்படுது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா we have major private sectors also, டிவிஎஸ் மோட்டார், அசோக் லைலண்ட் அண்ட் டாடா ஸ்டீல். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது it will be providing more to the இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் it will be changed recent times and it will be more flexible for the working patterns among their employees. சரிங்களா? ஸோ அப்போ ரீசெண்டாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். it will be increasing the self employment. சேம் திங் நம்மளுடைய ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா it will be also comes are providing some short term contractsங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணதில்ல, நமக்கு இதை சார்ந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.